வணக்கம். இன்றைக்கி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெருமாளுக்குரிய 108 திவ்ய தேசங்களுக்கு நம்ம ஒரு முறையாவது போயிட்டு வரணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையை இன்றைக்கி நம்ம எப்படி நிறைவேற்றிக்க போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெருமாளோட திவ்ய தேசங்கள் 108ன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த திவ்ய தேசங்களை தரிசனம் செய்கிறவங்களுக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் அப்படின்றது பெரும்பாலானோரோட நம்பிக்கை. பெருமாளின் திருவடியை அடையும் பாக்கியத்தை பெற வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் விருப்பங்கள் இருக்கும். அதனால தான் 108 திவ்ய தேசங்களையும் ஒரே இடத்துல தரிசனம் செய்யக்கூடிய வகையில் ஒரு கோயில் அமைக்கப்பட்டிருக்குது. அது எங்கே அப்படின்னு பார்க்க தான் இன்றைக்கி போகிறோம். அதாவது 108 புண்ணிய திருத்தலங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசிக்கணும்னு ஒருத்தரோட ஆசை கனவு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு தலத்துக்கும், அதாவது 108 தலங்களுக்கும் 105 தலங்கள் இந்தியாவிலும், ஒரு தலம் நேபாளத்திலும், 2 தலங்கள் வானுலகிலும் அமைந்திருக்கிறதா சொல்லுவாங்க. இதில் 84 திருத்தலங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. நம்மளால் 108க்கும் போக முடியல அப்படின்னாலும் குறைஞ்சபட்சம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 84 திருத்தலங்களுக்காவது போயிட்டு வரணும் அப்படின்னு பெரும்பாலானவர்களுக்கு ஆசைகள் இருக்கும். ஆழ்வார்கள் இந்த தலங்களை புகழ்ந்து பாடிய பாடல்களை மங்களாசாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நமக்கு 84 திருத்தலங்களும் போக முடியாதவங்களுக்காக தான் இப்போ நான் சொல்ல போகக்கூடிய இந்த கோயில். இந்த கோயிலில் 108 திவ்ய தேசங்கள்லேயும் பெருமாள் எப்படி எந்த கோலத்தில் எந்த வடிவத்தில் இருக்காரோ அதே வடிவத்தில் இங்கே சிலை வடிவில் அமைக்கப்பட்டிருக்காங்க. இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருப்போரூர்லேருந்து செங்கல்பட்டு செல்லும் கூடிய வழியில் அமைந்துள்ள ஒரு சின்ன ஊர் தான் திருவடிசூலம் அப்படின்னு. இந்த ஊரில் தான் 7 மலைகளுக்கு நடுவே சுயம்பு தேவியாக வெளிப்பட்டவள் தேவி கருமாரியம்மன். அங்கே ஒரு பிரம்மாண்டமான சிலை வடிவத்துடன் கூடிய கருமாரியம்மனுக்காக ஒரு பெரிய ஆலயம் எழுப்பியிருக்காங்க. அந்த ஆலய வளாகத்துக்குள்ளே தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக 108 திவ்ய தேச பெருமாள் சன்னதிகள். திருவடிசூலம் ஆலயத்தில் ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் பெருமாள் எந்த வடிவத்தில் இருக்காரோ அதே வடிவத்தில் பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. அதாவது பூமியில் உள்ள 106 திவ்ய தேசங்கள் முழுமையாக இங்கே சிலை வடிவில் அமைக்கப்பட்டிருக்குது. 107ஆவதாக கருதப்படுறது பார்க்கடல் ஓவிய வடிவில் இருக்குது. 108ஆவதாக இருக்கக்கூடியது ஸ்ரீவைகுண்டம் வானுலக தலமாக இது கருதப்படுது. இந்த ஊருக்கு எப்படி போகலான்னா, செங்கல்பட்டுலேருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. பேருந்தில் போகிறவங்க திருவடிசூலம் நிறுத்தத்தில் இறங்கி அங்கேருந்து 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. 108 திவ்ய தேசங்களையும் ஒரே இடத்துல தரிசிக்கிறது ரொம்ப பெரிய அபூர்வமான விஷயம். இங்கே போயிட்டு நீங்கள் தரிசிக்கிறது மூலமாக குடும்ப நலன், ஆரோக்கியம், செல்வம், மன நிம்மதி அனைத்தையும் பெறலாம். வாழ்க வளமுடன்.